விருச்சிகம் என்பர்களே இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில 3ஆம் நபரின் விசேஷ வார்த்தைகள். அவர்கள் இப்படி பேசுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சில நபர்கள் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாருன்னே தெரியாம உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ வந்த 3வது நபர்கள் பேசிய வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதன் எவ்வளவு ஈஸியாக மறந்து விடுகிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும் என்றுதான் கூற வேண்டும். விருச்சிகம் ராசியினர் பொதுவாகவே மற்றவங்களுடைய விமர்சனங்களை எளிதில் கடந்து விட மாட்டீங்க. கலந்து விடாமல் அவர்கள் எது சொன்னாலும் அதற்கு நீங்க பதிலடி கொடுக்கணும். அவர்கள் நம்ம உள்ள போச்சு என்று தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கும் தேவையில்லாத கவலைகளும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டுமே தான் இருக்கும். ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்த போது உங்கள் குடும்ப விஷயத்திலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சம்பந்தமே இல்லாத ஒரு 3வது நபரின் தலையீடானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இவர் ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார், ஏன் இதையெல்லாம் இவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று நீங்களே யோசித்து பார்க்கவும் எதிர்பார்க்காத ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுக்கு அது பிரச்சனைகளாக மாறியிருக்கும். அவர் பேசியவோ அல்லது அவர் கூறியவோ ஒரு வார்த்தை உங்களுடைய மனதிற்குள் நின்று அதை நீங்கள் நகர்ந்து செல்லவோ முடியும். அதை இன்னும் நீண்ட நாட்கள் கழித்து யோசித்து பார்த்தால் அது நமக்குத்தான் தேவையில்லாத தலைவலியையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேடி கொடுக்கும் என்று நினைத்து கொண்டு அந்த ஒரு வார்த்தையை நீங்க மறுபடியும் அவர்களிடம் சண்டைக்கு சென்று அதுவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு நபரின் விஷமத்தனமான பேச்சுக்களும் உங்களை காயப்படுத்தக்கூடிய நோக்கில உங்களை காயப்படுத்தக்கூடிய நோக்கில் வீசிய அந்த விச வார்த்தைகளும் உங்களுடைய குடும்ப நிம்மதியை குலைத்து இருந்திருக்கும். குடும்பத்தில் இல்லாததையும் பொல்லாததையும் நீங்கள் நடந்து போகும் பொழுதோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடமோ தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் கூறி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் அது நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இவர்களுக்கு நம்மை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று நீங்கள் கோபப்பட்டாலும் அந்த வார்த்தைகள் தந்த வழி உங்களுடைய மனதை நீண்ட நாட்களாக ரணமாக்கி கொண்டே தாங்க இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களாலேயும் உங்களுடைய குடும்பத்தாலேயும் வெளிவர முடியாமல் இன்னமும் அந்த ஒரு சுமைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுமந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில கடன் சுமையால வந்த கஷ்டங்கள் என்ன தெரியுமா? 6ஆம் வீடான கடன் மற்றும் ரோகஸ்தானத்தின் அதிபதி பலம் பெற்று தனஸ்தானம் பலமிழந்த போது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு கடன் சுமை தலைக்கு மீது ஏறி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்துல இந்த ஒரு கடன் சுமை ஏற்படும் என்று மனதில் கூட நீங்க நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன கடனாக ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில மொத்தமா பார்க்கும் பொழுது அவ்வளவு வலிகளையும் அவ்வளவு கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். தொழிலின் நஷ்டத்தை ஈடுகட்டவோ அல்லது குடும்பத்தின் மருத்துவ செலவுக்காகவோ நீங்கள் வாங்கிய கடன் வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு உங்களை மூச்சு திணற வைத்திருக்கும். கடன்காரர்களின் நெருக்கடியும் அவர்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் உங்களுடைய தூக்கத்தை பறித்திருக்கும். கடன் இல்லாமலே வாழ்ந்த நமக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று நீங்கள் அஞ்சிய தருணங்கள் உங்களை நித்தமும் நரக வேதனைக்கு உள்ளாக்கிய ஒரு நாள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். அடுத்ததான் உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை குலைத்த ஒரு சூழ்நிலை. 4ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடுகளின் பாதிப்பால் ஒரு காலத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்த உங்களுடைய குடும்பம் ஏதோ ஒரு கண் திருஷ்டியால் அல்லது உறவினர்களின் சதியால் புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததால் உங்களுடைய குடும்பமே சிதற தொடங்கியிருக்கும். எந்தாவது ஒரு சின்ன தவறுகள் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட ஒரு நபரும் கோபித்து கொண்டு குடும்பத்தை விட்டு செல்வது, நாங்கள் தனி குடும்பம் போகிறோம் என்று தேவையில்லாத குழப்பங்களுக்கும் கூட்டு குடும்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பித்தது. அண்ணன் தம்பிக்குள்ளோ கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது மாமியார் மருமகளுக்குள்ளோ தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் முற்றி குடும்ப ஒற்றுமை குலைந்திருக்கும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு அந்நியர்களைப் போல வாழும் சூழ்நிலையோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தனித்தனியாக பிரிந்து செல்லும் சூழ்நிலையோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். இந்த தற்காலிக பிரிவுகள் உங்களுடைய மனதை குலைய செய்திருக்கும். அதிலிருந்து உங்களால் இன்னும் வெளிவர முடியாமல் அதையே நினைத்து இன்னமும் நீங்கள் அழுது புலம்பிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை நீங்க கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்லது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும்.
நல்லது மட்டும்தான் நடக்கும். வேற எந்த விதமான தீங்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போவது கிடையாது. முதலாவதாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளாக இருப்பார்கள். இதுவரைக்கும் நீங்கள் எது கேட்டாலும் எது சொன்னாலும் கேட்காத நண்பர்களும், நீங்கள் எது சொன்னாலும் புரிஞ்சு கொள்ளாத உறவினர்களும் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு உதவிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். லாபம் மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீடு சுப கிரகங்களின் ஆதிக்கத்திற்குள் வருவதால் கடந்த காலங்களில் உங்களை துரோகத்தால் வீழ்த்திய போலி நண்பர்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலும் விலகியிருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். விலகி உங்களுக்கு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் உத்தமமான நேர்மையான புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். ஆனால் அந்த நண்பர்களின் சேர்க்கை ஆரம்பத்தில் உங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுப்பது போல தோன்றினாலும் நாட்களும் காலங்களும் போக போக அந்த நண்பர்கள் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிப்பார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவன் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நண்பன் என்று நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேர்க்கையானது வந்துவிடும். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக நண்பர்களாக இல்லாமல் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழிலுக்கும் சரியான பாதையை காட்டும் வழிகாட்டிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைவாங்க. நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கேட்காமலேயே தங்களுடைய கரங்களை நீட்டி உங்களுக்கு பக்கபலமாக நின்று போதுமான உதவியையும் போதுமான பணத்தையும் உண்மையான நட்பு வட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன என்பதையும் அவர்கள் நிரூபித்து உங்களை சுற்றி உருவாகக்கூடிய நல்ல ஒரு நட்பு வட்டமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் இருப்பார்கள். உங்களுக்குள்ள ஒரு மன வலிமையானது இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். 8ஆம் வீட்டின் ஆதிக்கத்தால் தொடர்ச்சியான அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து மனதளவில் உடைந்திருந்த நீங்கள் இனி ஒரு இரும்பை போன்ற மன வலிமையை பெறுவீங்க. மன வலிமை எப்படி பெறணும், எந்த அளவுக்கு அந்த மன வலிமையை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களை விமர்சித்தவர்களின் பேச்சுக்களை பற்றி நீங்கள் இனி கவலைப்பட மாட்டீர்கள். அதை உங்களுடைய வளர்ச்சி படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்வீர்கள். தேவையற்ற பயம், பதற்றம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனை கவலைகள் எல்லாமே நீங்கி தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்குள்ள சாத்தியமாகிவிடும். எதை எப்ப எப்படி பண்ணணும் என்று எல்லாத்தையுமே நீங்க யோசித்து பண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி விடுவீங்க. மனதை குடைந்து கொண்டிருந்த பழைய ரணமான நினைவுகள் பனி போல மறைந்து நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு பக்குவப்பட்ட இதற்கும் கலங்காத மனநிலை உங்களுக்குள்ள குடியேறிவிடும். அதனை மட்டும் நீங்க கொஞ்சம் எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து பாருங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்படும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விருச்சிக ராசியினரை நீண்ட நாட்களாக வாட்டி விதைத்துக் கொண்டிருந்த நாள்பட்ட நோய்களும் நரம்பு தளர்ச்சி, மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வுகள் யாவும் இனிமே முற்றிலும் குணமாகிவிடும். ராசிநாதன் செவ்வாயின் பலத்தால் உங்களுடைய உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் இரத்த ஓட்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மருத்துவ செலவுகள் அடியோடு குறைந்துவிடும். உடற்பயிற்சி, தியானம் மற்றும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு கூடிவிடும். உடம்பில் சத்தே இல்லை, எப்போதும் சோர்வாக இருக்கிறது என்று புலம்பிய உங்களுக்கு இனி ஓடி ஓடி உழைத்தாலும் சோர்வடையாத அளவிற்கு ஒரு அபாரமான உடல் ஆரோக்கியமும் ஆயுள் பலமும் பிரபஞ்சத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுகிரகிக்கப்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் நேரிவிடும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க சரியா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். தேடி கொடுப்பார்கள். லாபம் மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீடு சுப கிரகங்களின் ஆதிக்கத்திற்குள் வருவதால் கடந்த காலங்களில் உங்களை துரோகத்தால் வீழ்த்திய போலி நண்பர்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலும் விலகியிருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். விலகி உங்களுக்கு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவர்களுக்கு பதிலாக உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் உத்தமமான நேர்மையான புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். ஆனால் அந்த நண்பர்களின் சேர்க்கை ஆரம்பத்தில் உங்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுப்பது போல தோன்றினாலும் நாட்களும் காலங்களும் போக போக அந்த நண்பர்கள் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிப்பார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவன் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நண்பன் என்று நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேர்க்கையானது வந்துவிடும். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக நண்பர்களாக இல்லாமல் உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழிலுக்கும் சரியான பாதையை காட்டும் வழிகாட்டிகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைவாங்க. நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கேட்காமலேயே தங்களுடைய கரங்களை நீட்டி உங்களுக்கு பக்கபலமாக நின்று போதுமான உதவியையும் போதுமான பணத்தையும் உண்மையான நட்பு வட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன என்பதையும் அவர்கள் நிரூபித்து உங்களை சுற்றி உருவாகக்கூடிய நல்ல ஒரு நட்பு வட்டமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் இருப்பார்கள்.
உங்களுக்குள்ள ஒரு மன வலிமையானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். 8ஆம் வீட்டின் ஆதிக்கத்தால் தொடர்ச்சியான அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து மனதளவில் உடைந்திருந்த நீங்கள் இனி ஒரு இரும்பை போன்ற மன வலிமையை பெறுவீங்க. மன வலிமை எப்படி பெறணும், எந்த அளவுக்கு அந்த மன வலிமையை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களை விமர்சித்தவர்களின் பேச்சுக்களை பற்றி நீங்கள் இனி கவலைப்பட மாட்டீர்கள். அதை உங்களுடைய வளர்ச்சி படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்வீர்கள். தேவையற்ற பயம், பதற்றம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனை கவலைகள் எல்லாமே நீங்கி தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்குள்ள சாத்தியமாகிவிடும். எதை எப்ப எப்படி பண்ணணும் என்று எல்லாத்தையுமே நீங்க யோசித்து பண்ணக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி விடுவீங்க. மனதை குடைந்து கொண்டிருந்த பழைய ரணமான நினைவுகள் பனி போல மறைந்து நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு பக்குவப்பட்ட இதற்கும் கலங்காத மனநிலை உங்களுக்குள்ள குடியேறிவிடும். அதனை மட்டும் நீங்க கொஞ்சம் எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து பாருங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்படும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விருச்சிக ராசியினரை நீண்ட நாட்களாக வாட்டி விதைத்துக் கொண்டிருந்த நாள்பட்ட நோய்களும் நரம்பு தளர்ச்சி, மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வுகள் யாவும் இனிமே முற்றிலும் குணமாகிவிடும். ராசிநாதன் செவ்வாயின் பலத்தால் உங்களுடைய உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் இரத்த ஓட்டமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மருத்துவ செலவுகள் அடியோடு குறைந்துவிடும். உடற்பயிற்சி, தியானம் மற்றும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு கூடிவிடும். உடம்பில் சத்தே இல்லை, எப்போதும் சோர்வாக இருக்கிறது என்று புலம்பிய உங்களுக்கு இனி ஓடி ஓடி உழைத்தாலும் சோர்வடையாத அளவிற்கு ஒரு அபாரமான உடல் ஆரோக்கியமும் ஆயுள் பலமும் பிரபஞ்சத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுகிரகிக்கப்படும்.